முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது இன்னைக்கு கோல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா? அதுவும் கிடையாது. பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குன்னு தவிர மம்தா பானர்ஜி அவர்கள் பெண் முதலமைச்சராக உள்ள மேற்கு வங்க மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு மம்தா பானர்ஜி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். எடுத்துட்டு வரலான்னு போனாக்கா அடுத்த நாள் காலையில எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது? இன்னைக்கு இல்ல, நம்ம கண்டினியூ சந்தேஷ் கல்லி இருக்கட்டும், சோப்ரா இருக்கட்டும், கொல்கத்தா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் கொல்கத்தால நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்ம நாட்டில் மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும்போது கொல்கத்தாலேயே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும். அவங்களுக்கு முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது இன்னைக்கு கோல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா? அதுவும் கிடையாது. பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குன்னு தவிர மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்க பேர்லயே மம்தா இருக்கு, மம்தானா உங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம். ஆனா அந்த பெண்மைத்தனம், அந்த ஒரு மம்தா சொல்லும் போது தன்னை தீதின்னு அழைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அக்கான்னு சொல்லணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அக்கா சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாய்க்கு அடுத்தது அக்கானா நம்ம சொல்லுவோம், தாய் ஸ்தானத்துல இருக்கிறதா அக்கா சொல்லுவாங்க. ஆனா அந்த தாய் ஸ்தானத்துல இருந்துட்டு தன் குழந்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த வகையான முன்னேற்றம் அங்க வெஸ்ட் பெங்கால்ல நம்ம பார்க்கல. இதுக்கு முன்னாடியும் நீங்க பாத்தீங்க, ஒரு பிரச்சனை சந்தேஷ் கலி பிரச்சனை இருக்கும்போது, இன்னொன்று பிரச்சனை இருக்கும்போது ஷேக் ஷாஜஹானை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அவங்கள பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கட்சியில சார்ந்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு பிரச்சனை, அந்த ஒரு விஷயம். ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.